அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது, ஜோதிடம் பார்க்குறவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா, ஜோதிடம் பார்க்குறவர்களுக்கு ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வேணும். ஸ்பிரிச்சுவல் மைண்டுனா முன்னுணர்வு தன்மை, ஆன்மீகத்தில் நமக்கு இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிற எல்லா விஷயமே நீங்கள் என்ன சொன்னாலும் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதனால் ஒன்று என்ன சொன்னால், இப்போ ஜோதிடம் பார்க்குறது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. அதாவது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை காப்பாற்றுகின்ற தன்மை வேணும். நீங்கள் எல்லோரும் ஜோதிடம் பார்க்குறீங்க, அப்போ எல்லாரும் ஜோதிடம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கர்மா எஃபெக்ட்னஸ் கண்டிப்பாக உண்டு. அந்த கர்மாவை என்ன சொன்னான்னா நம்ம மேலே சாடும்போது அதை நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல்னால் என்ன சொன்னால் ஒரு சக்தி, அந்த சக்தி என்ன சொன்னான்னா நம்மளை தாக்காமல் பாதுகாப்பது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய தேவ லக்கணம். அப்போ ஆன்மீக வாழ்க்கை நமக்கு உண்மையாகவே உண்டா, ஆன்மீக வாழ்க்கை இருக்கிற ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கை உங்களுக்கு உண்டா, இங்கிலீஷில் சொன்னால் ஸ்பிரிச்சுவல் லைஃப், இது உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும். அப்போ தெரிந்து வைத்திருக்கணும் அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னா, சந்திர ராசி, அந்த சந்திர ராசிக்கு 1, 5, 9, அதாவது சந்திரன் நின்ற ராசிக்கு 1, 5, 9 எடுங்க. எந்த ராசியாக இருந்தாலும் இது சந்திர ராசிக்கு 1, 5, 9 1, 5, 9 அப்படின்னு சொல்லி ஒரு உபயராசி வரும். ஒரு உபயராசி வரும், ஒரு ஸ்திர ராசி வரும், ஒரு சரராசி வரும். அப்போ சந்திர ராசிக்கு 1, 5, 9 ஒரு உபயராசி எதுவோ அதுவே தேவதா லக்கணம். அதான் தேவதா லக்கணம். இப்போ ஒருத்தர் கும்பத்தில் சந்திரன் இருக்குன்னு வைங்க, அப்போ கும்பத்திலிருந்து 5வது வீடு மிதுனம், 9வது வீடு துலாம். அப்போ சந்திரன் நிற்கின்ற இடம் 1. அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா கும்பத்திற்கு 5வது வீடு என்ன சொல்கிறேன்னா மிதுனம், கும்பத்திற்கு 9வது வீடு என்ன சொல்கிறாருன்னா துலாம். அப்போ இந்த நபருக்கு என்ன சொல்கிறான்னா இப்போ இவர் கும்பராசினே வச்சுக்கிட்டு, கும்பராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு ராசியில் சந்திரன் நிற்கிறது மட்டும்தான் கணக்கு. சார் எனக்கு அந்த நட்சத்திரத்தில் நிற்கி இந்த நட்சத்திரத்தில் நிற்கிறங்க, தேவையில்லாத டவுட்டை நீங்கள் குழப்பினீங்கன்னா உங்களுக்கு குழப்பந்தான் முடிச்சு. நிறைய பேர் குழப்பவாதிகளாக தான் இருக்கீங்க. என்ன காரணம்னா அந்த குழப்பத்திலே இருக்கிறதாம். அப்போ என்ன சொல்கிறான்னா, சந்திர ராசிக்கு 1, 5, 9 இருக்கின்ற ஒரு ராசி உபயராசி, அதுவே தேவ லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேவ லக்கணத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு 1, 5, 9 தேவ லக்கணத்திற்கு 1, 5, 9 சம்பந்தப்படணும். சரி, இது ஒரு பாயிண்ட். 2வது, இந்த தேவ லக்கணத்தோட குரு அல்லது கேது சம்பந்தப்படணும். இப்படி இருந்தால் அவருக்கு ஆன்மீக வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது சின்ன டவுட்டு கிடங்க தெரியல, டவுட்டெல்லாம் பட வேண்டாம். இப்போ இன்னொரு விவரம் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னா மேச ராசின்னு வச்சு, மேச ராசியில் சந்திரன் இருக்கு. அப்போ மேச ராசியில் என்ன சொன்னான்னா சந்திரன் இருக்கின்றதுனால அப்போ மேச ராசியிலேருந்து 5வது ராசி சிம்மம், 9வது ராசி என்ன சொல்கிறான்னா
தனுசு. அப்போ இவருடைய லக்கணம் எதுவோ இவருடைய லக்கணம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு கும்ப லக்கணம்னே வச்சுக்கிடும். கும்ப லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 1 5 9 1 5 9 யார் 1 என்பது யார்? கும்ப அந்த லக்கணத்துக்கு உண்டான சனியே வந்து 1ஆகவும் 5 கூடையவர் புதனாகவும் 9 கூடையவர் சுக்கிரனாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறான்னா எதோடு சம்மந்தப்படணும்? அந்த தனுசு ராசியில் சம்பந்தப்படணும். சம்பந்தம் என்பது ஒரு விதத்தில் அந்த இடத்துல அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கலாம், 1 5 9க்கு உண்டான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கலாம், அல்லது அந்த தனுசு லக்கணத்தை 7வது பார்வையாக பார்க்கலாம், அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து சேர்க்கை இருக்கலாம். அப்போ அந்த தேவ லக்கணத்துக்கு உண்டான குருவோடு யார் சேர்ந்திருக்கலாம்? இந்த உங்களுடைய லக்கணத்துக்கு 1 5 9 சேர்ந்திருக்கணும். இதில் முக்கியம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து 1 5 லக்கணத்திற்கு 1 5 9 குடையவனும் குரு கேது அந்த இடத்தோடு சம்பந்தப்பட்டால்தான் அவர் 100% ஆன்மீக வாழ்க்கைக்கு தகுதியானவர். பார்வை என்பது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் தான். அப்போ அந்த இடத்துல நிற்கணும். இப்போ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எனக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து கும்பத்தில் சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து உபயராசி என்பது என்ன சொன்னான்னா மிதனம் எனக்கு. அப்போ உபயராசி என்பது கும்பம் வந்து ஸ்திர ராசி, உபயராசி எனக்கு தேவ லக்கணம் வந்துருச்சுன்னா மிதனம், 9வது சந்திரனுக்கு 9வது லக்கணம் வந்து துலாம். அப்போ வந்து என்னுடைய தேவ லக்கணத்தில் யார் வந்து தேவ லக்கணத்திலே குரு உட்கார்ந்துட்டார். அப்போ அந்த குரு உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நான் ஏன் தள்ளப்பட்டேன்? ஒரு 30-27 வருஷமாக இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்து தனிப்பட்ட மனிதனாக யார் கூடயும் சேராமல் இருப்பதற்கு காரணம் எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டு உண்டு. அதனால தைரியமாக இருப்பேன். இப்போ நம்மளை பற்றி வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கிடணும். உங்களை பற்றி நீங்கள் அறியாமல் நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே இறங்கி போய்வது ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாலும் என்ன சொல்ல நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்போ ஆன்மீக வாழ்க்கைக்கு தகுதி என்று சொல்லக்கூடியது நமக்கு சந்திரன் நிற்கின்ற இடத்திலிருந்து 1 5 9 எது உபயலக்கணமாக வருகிறதோ அதில் உங்களுடைய லக்கணத்திற்கு 1 5 9 கூடையவர்கள் அந்த இடத்துல டச் பண்ணணும், அல்லது குரு கேது அந்த இடத்துல இருக்கணும். இருந்தால் நீங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து தகுதியானவர்கள் தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இது உண்மை. இதில் வந்து எந்தவித மாற்று கருத்துமே யார் வந்து என்ன சொல்லுவதற்கு வாய்ப்பு தன்மைகள் எதுவுமே கிடையாது. இதில் என்ன உண்மை இருக்குன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய வந்து என்ன தேவ லக்கணம் உங்களுக்கு எது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சந்திரன் நின்ற இடத்திற்கு 1 5 9 என்று சொல்லக்கூடிய 3 லக்கணங்கள் இருக்கும். 1 5 9 இருக்கும். அதில் உபயராசி தான் உபய லக்கணம், அல்லது உபயராசி தான் நம்மளுடைய தேவ லக்கணம். இந்த இடத்தில் கேது வரும்போதும் கேது என்று சொன்னால் 1.5 வருஷம் உட்கார்ந்துருப்பார். குரு வரும்போதும் 1 வருஷம் உட்கார்ந்துருப்பார். அதற்கடுத்து உங்களுடைய 5 கூடையவன் வரும்போதும், உங்களுடைய 9 கூடையவன் வரும்போதும், உங்களுடைய லக்கணாதிபதி வரும்போதும் உங்களுக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கையுடைய சம்பந்தம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு இது நமக்கு இல்லைன்னாலும், இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா சனியே வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வர்றாரு, அல்லது சனியே 9 கூடையவராக வர்றாரு. அவர் வந்து உங்களுடைய தேவ லக்கணத்தில் போய் வந்து என்ன 2 வருஷம் உட்காந்தும் போது உங்களுக்கு சிறப்பான ஆன்மீகத்தை வந்து பயிற்றுவிப்பவர்களாகவும் சிறந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வந்து என்ன உங்களுக்கு அறிவை விருத்தி செய்யக்கூடிய ஒரு நபராகவும் கண்டிப்பாக உண்டு. அந்த இடம் வந்து ஸ்டாண்டர்டாக சில பேருக்கு அமைஞ்சு போகுது,
சில பேருக்கு கோச்சார ரீதியாக 159 அந்த தேவ லக்கணத்திற்கு வரும்போதும் ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா குருவும் கேதுவும் அந்த இடத்துல ஒரு வருஷமும் 1.5 வருஷமும் ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன சொல்லலாம் கண்டிப்பாக சித்திக்கும். இப்போ எல்லாருமே மொட்டைக்கட்டையாக சொல்லிட்டு போவாங்க, நான் மொட்டைக்கட்டையெல்லாம் சொல்ல மாட்டேன். அதான் இல்லை என்பது வேறு. எப்போ கிடைக்குங்கிறது ஒன்று சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த இடத்திற்கு அது வரும்போதும் அந்த இடத்தில் அவங்க ஸ்டே பண்ணும்போதும் அந்த காலங்கள் அவர் எவ்வளவு காலங்கள் ஸ்டே பண்ணுகிறார்களோ. இப்போ ஒரு சில பேருக்கு என்ன சொல்கிறாங்க 159 ஒரு மாத கிரகமாக இருக்கலாம். இப்போ செவ்வாய் 45 நாள் இருக்கலாம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சூரியன் 1 மாதம், புதன் 1 மாதம், சுக்கிரன் 1 மாதம். இதில் ஏதாவது ஒன்று என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு 159 உங்களுடைய லக்கணத்துக்கு 159ஆக வந்துவிட்டால் அந்த 1 மாத காலம் உங்களுடைய தேவ லக்கணத்தில் போய் உட்காரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உண்டு. ஒரு ஆன்மீக வாழ்க்கை அந்த காலத்தில் என்ன சொன்னால் பெரிய மகான்களுடைய சந்திப்பு, நல்ல கோவில்களில் போய் என்ன சொன்னால் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு, நல்ல ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பும் வரும். யாரும் என்ன சொன்னால் ஒட்டு முதல்ல மேலே படித்து பார்த்துட்டு நமக்கு இல்லைடா அப்படின்ட்டு போயிடாதீங்க. கீழே வரைக்கும் வீடியோவை படிங்க. வீடியோவை படித்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீக வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள், நிலையான தகுதியானவர்கள், காலச்சக்கரத்தால் தகுதியானவர்கள் என்ற 2 பகுதி உண்டு. எல்லா மக்களுக்கும் என்ன சொன்னான்னா நிரந்தரமான உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அது சார்ந்த உணவை நாமளும் ருசித்து பார்ப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் வழி உண்டு என்பதை இதன் மூலமாக தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.